இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்ம எக்ஸாடியை ஒரு எக்ஸாடி டேட்டாவை எப்படி நம்ம ஆரிஜின் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பிளாட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி டேட்டாவை நோட்பேடில் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அந்த நோட்பேட் டேட்டாவை இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஏ அண்ட் பி ஆப்ஷன் எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு இதையும் டேட்டாவை நம்ம செக் பண்ண போகிறோம். எது எக்ஸஸ் எது ஒய் ஆக்சன் செக் பண்ணணும். இப்போ எடுத்துகிட்டு நம்ம பிளாட்ன்னு இருக்கும் தெரியுங்களா, இந்த இடத்துல போயிட்டு நமக்கு எந்த பிளாட் வேணுமோ அந்த பிளாட், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் பிளாட்டோ லைன் பிளாட்டோ அப்படி எது வேணுமோ நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்ம டேட்டா அந்த ப்ரெசன்டேஷன் அந்த இது வந்து நமக்கு இங்கே ஷோ ஆயிரும். இப்போ இதை வந்து என்ன பண்ணணும், நம்ம டேட்டா ப்ரெசன்டேஷன் லெவலுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்புங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி ஓகே பண்ணிடுங்க. தேவை நமக்கு அன்வார்டன்ட்டு அந்த லேபிளிங் இருக்கிறது எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணி டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கொடுத்துருங்க. அதே மாதிரி இதையும் கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்துருங்க. இதையும் கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம திக்னஸாக சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா நம்ம இந்த திக்னஸும் வேணால் இதையும் வச்சுக்கலாம், இல்லை நம்ம சேஞ்ச் பண்ணணும் திக்னஸை விசிபிளாக நல்லா கொடுக்கணும்னா எங்கே நம்ம சேஞ்ச் பண்ணணுமோ அந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணி அந்த கர்சருக்கு நேராக வச்சு இப்போ லைன் அண்டு ஸ்டேஷனுக்கு அந்த இடத்துல போயிட்டு திக்னஸ் இருக்குன்னு தெரியுங்களா, அங்கே போயிட்டு ஒரு நமக்கு என்ன ஸ்கேல் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 5 இப்போ வேணும்னா 5ன்னு வச்சுக்கிறேன். தென் இந்த ரெண்டு இடத்துலையும் ஸ்கேல் நமக்கு தேவையில்லை, அதனால் மேஜர் டிக்கும் மைனர் டிக்கும் இன்னுங்கிறத நன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் டிசேபிளாக மாறிடும். இப்போ அதே மாதிரி ரைட் சைடில் அதே திக்னஸ் 5ன்னு கொடுக்குறோம். இன்னும் மேஜர் ஆக்சஸ் அண்ட் மைனர் ஆக்சஸ் ரெண்டையும் நம்ம நன்னு கொடுத்து கிளிக் பண்ணுறோம். தென் ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து இங்கேயும் நம்ம ஸ்கேல் எடுத்துட்டோம். ஸ்கேல் எடுத்தாச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல லைன் அண்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதே திக்னஸ் 5ன்னு வச்சுக்கணும். யூனிஃபார்மாக வச்சுக்கோங்க எல்லா சைடும். ஒரு இப்போ 3 ஃபாலோ பண்ணி 3 ஃபாலோ பண்ணிக்கோங்க, 5 ஃபாலோ பண்ணி 5. உங்களுக்கு எந்த மாதிரி ஆஸ்பெக்டில் வேணுமோ அந்த மாதிரி நான் டேட்டா விசிபிலிட்டி கொஞ்சம் காண்டி உங்களுக்கு 5ன்னு கொடுக்குறேன். இப்போ இங்கேயும் கிளிக் பண்ணி இந்த இடத்துலையும் கிளிக் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம மேஜர் ஆக்சஸ் மைனர் ஆக்சஸ் தேவை கிளிக் ஆப்ஷன் கிளிக் பண்ண தேவையில்லை பட்சத்தில் இங்கே போய் கிளிக் பண்ணி மேலேயே கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டேட்டா வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. அந்த ரெண்டு எண்டும் ரைட் சைடும் லெஃப்ட் சைடு எண்டும் ஜாயிண்ட் ஆகாமல் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளிக் பண்ணி ஸ்கேலுன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு எந்த இடத்துல டேட்டா வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் 20 ஸ்டார்ட் ஆகுதுன்னா 20 நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த இடத்துல 80ல் முடியுது, 8ன்னு கொடுத்துட்டு அப்ளைன்னு கொடுங்க. ஓகே நெக்ஸ்ட்டு ஓகேன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. டேட்டா விசிபிள் ஆயிடுச்சு. இப்போ இந்த டேட்டாவை நான் கலர் ஜஸ்ட்டு ஒரு திக்னஸை ஏற்றுறேன், ஒரு 2 லெவலுக்கு ஏற்றுறேன். ஏன்னா அந்த பீக் இன்டென்சிட்டி நம்ம விசிபிள் பண்ணுறதுக்கு பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த பீக் அந்த கிளிக் பண்ண பீக்ஸோட கலரை மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஏதோ ஒரு கலர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ளூ கலர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளூ கலர் வந்துருச்சு. இல்லை கலர் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் கலர் கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ் ஆக்சிஸோட ஸ்கேலில் நான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு போல்டு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு சைஸ் வந்து 20 அக்செப்டபிள். உங்களுக்கு இல்லை அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக வைக்கணும்னா வச்சுக்கலாம். எக்ஸ்ஆர்டியில் உள்ள எக்ஸ் ஆக்சிஸோட லேபிளிங் வந்து 2 தீட்டான்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதை வந்து அப்படியே இங்கே இன்செர்ட் பண்ணிடுங்க. செலக்ட் கொடுத்து அந்த கண்டென்ட் அப்படியே போல்ட் ஆக்கிடுங்க. ஒய் ஆக்சிஸில் இன்டென்சிட்டி தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். இன்டென்சிட்டியோட யூனிட் வந்து அட்டாமிக் யூனிட். கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் பி கொடுத்துருங்க. எப்போயுமே நான் 22 வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ நீங்கள் வச்சுக்கோங்க. தென் இப்போ டேட்டா நம்ம முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் ஆல்ரெடி இந்த டேட்டாவுக்கான ஜேசிபிக்கு ஸ்காட் நம்பர் இங்கே ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த நம்பரை இங்கே டெக்ஸ்ட்லேயே ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ என்ன பண்ணுங்கள், டெக்ஸ்ட்டுன்னு போய்ட்டு இந்த இடத்துல ஜேசிபிடிஎஸ் ஆர் ஜேசிபிடிஎஸ் உங்களுக்கு தெரியும், ஜாயிண்ட் கமிட்டி பவுடர் டைஃப்ராக்ஷன் ஸ்டாண்டர்ட் கார்ட் நம்பர் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி எடுத்துருப்பீங்க. அந்த நம்பர் இப்போ வர இந்த மெட்டீரியல் தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு
ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இதுதான் இந்த காம்பவுண்டோட ஜெசிபிடிஎஸ் நம்பர்னால் அதை செலக்ட் பண்ணி நமக்கு என்ன கலர் வேணுமோ கலரிங் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம கார்னரில் வச்சுக்கலாம். இல்லை இந்த இடத்துல வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு வேணும்னாலும் இந்த இடத்துல வச்சுக்கலாம். எந்த இடத்துல நமக்கு வேணுமோ அந்த இடத்துல கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். தென் இந்த ஜேசிபிடிஎஸ் கார்டு நம்பரை எனக்கு இந்த எக்ஸாடிஸ் பெற்றதில் ஹெச்கேஎல் வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெச்கேஎல் வேல்யூ ஆட் பண்ணோம்னா அதே டெக்ஸ்ட் பாக்ஸை போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் 00 க்ளோஸ்ட். இப்போ இதை நான் இந்த ஒவ்வொரு இப்போ நான் ரேண்டமாக தான் அதை கிளிக் பண்ணியிருக்கேன். ஸ்கேல் வேல்யூனா 3 வேல்யூ இருக்கும். அந்த 3 வேல்யூ இப்போது கிளிக் பண்ணி அந்த ஃபாண்ட்டோட சைஸு இப்போ சேஞ்ச் பண்ணி இப்போ இங்கே வச்சுருக்கேன். இப்போ இந்த பீக்கோட வந்து கரெக்டாக அந்த இடத்துல கர்சரை வச்சு மூவ் பண்ணி அங்கே ப்ளேஸ் பண்ணிடுங்க. தென் இதை கிளிக் பண்ணி அதே ஒரு காப்பி மேக் காப்பி கொடுத்து, அதாவது இதே காப்பி கொடுத்து நீங்கள் திரும்ப அதில் பண்ணி அந்த டேட்டா ரெப்ரசன்டேஷனை நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காண்டி ரேண்டம் டேட்டா செட்டிங் ரேண்டமாக டேட்டா எக்ஸ்கேல் வேல்யூவை இதில் ஆட் பண்ணுறேன். உங்கள் காம்பவுண்டுக்கு என்ன டேட்டாவோ நீங்கள் அந்த இடத்துல அந்த காம்பவுண்டுக்கான டேட்டாவை அந்த வேல்யூவை பீக்க கர்சரை கிளிக் பண்ணி கரெக்டாக இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இது ரிசீவ் பண்ணிச்சு. சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் அந்த 2 டேட்டா வேல்யூ பீக் பொசிஷன் எனக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கரெக்டாக அந்த கர்சரை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது 30.1 இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த டேட்டாவை இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா இதே மாதிரி டெக்ஸ்ட்டு காப்பி பண்ணி அங்கே விருப்பம் பண்ணிக்கலாம். இதுதான் டேட்டா ரெப்ரசன்டேஷன். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு வே என்னென்னா இந்த எக்ஸாசிஸோட ஃபாண்ட்ஸோட கலரும் நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இது எக்ஸைஸும் இதை நான் க்ரீனும் எக்ஸாம்பிளுக்கு இந்த டேட்டா ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கொடுத்து இது ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்ஆர்டி பேசிக்காக நம்ம பிளாட் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வேறு எதுவும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ என்ன டைப் ஆஃப் வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.